வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் உளவாளி ஜாகிர் உசைனை 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. சென்னை மண்ணடியில் பதுங்கியிருந்த ஜாகிர் உசைன் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். ஜாகிர் உசைனை 10 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க கியூ பிரிவு போலீசார் அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் மனு அளித்தனர். ஆனால் ஜாகிர் உசைனை 3 நாட்கள் போலீசில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஜாகிர் உசைனை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதனால் எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ராசா, கனிமொழி MP உள்ளிட்டோரின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி திங்கட்கிழமை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி OP சைனி முன்னிலையில் நடந்தது. மக்களவை தேர்தலின் 8ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதியன்று ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 15 தொகுதிகளிலும், பீகாரில் 7 தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தில் 6, உத்தரகாண்டில் 5, ஹிமாச்சல் பிரதேசத்தில் 4, ஜம்மு காஷ்மீரில் 2 என மொத்தம் 64 தொகுதிகளில் நடக்கிறது. இதையொட்டி திங்கட்கிழமை மாலையுடன் அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் ஓய்ந்தது. வேட்புமனுவில் பொய் கணக்கு காட்டும் வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீதிபதி சுரேந்தர் சிங் நிஜார் அடங்கிய அமர்வு திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தேர்தல் செலவுகள் குறித்து பொய்யான தகவல் தரும் வேட்பாளர்களை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்யலாம் என தெரிவித்தது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்ததை அடுத்து தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என திங்கட்கிழமை அன்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.